வணக்கம் இளம் விஞ்ஞானிகளே, நமது இந்த புதிய அறிவியல் தரவு ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் தலைமை களவிஞ்ஞானி. இன்று நாம் ஒரு மிக சுவாரஸ்யமான வழக்கு கோப்பையை திறக்கப் போகிறோம். பல தசாப்தங்களாக உலகையே குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு மர்ம பகுதி, பர்முடா முக்கோணம். ஆனால் கவலை வேண்டாம், நாம் எந்த கட்டுக்கதைகளுக்கும் செவிசாய்க்கப் போவதில்லை. தெளிவான துல்லியமான அறிவியல் தரவுகளை வைத்து இதை இன்று அலசப்போகிறோம். தயாரா? சரி, முதலில் நாம் எந்த பகுதியை ஆராயப் போகிறோம் என்பதை துல்லியமாக பார்ப்போம். நமது சோதனைக்களம் இதுதான். மியாமி, பெர்முடா மற்றும் போர்ட்டோரிக்கோ, இந்த 3 இடங்களையும் இணைக்கும் ஒரு கற்பனையான முக்கோண கடல் பகுதிதான் பெர்முடா முக்கோணம். இதுதான் நமது புவியியல் எல்லை. இங்குதான் கப்பல்களும் விமானங்களும் மர்மமான முறையில் காணாமல் போனதாகச் சொல்கிறார்கள். உண்மையில் அந்த எல்லைக்குள் என்னென்ன புவியியல் மாற்றங்கள் நடக்கின்றன என்பதைத்தான் நாம் இன்று கண்டுபிடிக்கப் போகிறோம். இன்றைய நமது விசாரணையின் படிகள் மிக எளிமையானவை. முதலாவதாக முக்கோண முரண்பாடு வரையறை, அடுத்து தீவிர வானிலை மற்றும் நீரோட்டங்கள், மூன்றாவதாக மீத்தேன் மற்றும் காந்த மாறுபாடுகள், நான்காவதாக புள்ளி விவர உண்மை மற்றும் இறுதியாக இந்த கட்டுக்கதை ஏன் இன்னும் தொடர்கிறது என்பதை பார்ப்போம். நேராக விஷயத்திற்கு செல்வோம். பகுதி 1, முக்கோண முரண்பாடு வரையறை. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மக்களிடையே பரவியுள்ள கட்டுக்கதைகளுக்கும் நிஜமான அறிவியல் உண்மைகளுக்கும் உள்ள வித்தியாசம்தான். கப்பல்கள் காணாமல் போவதற்கு காரணம் உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போகும் ஏலியன்களோ அல்லது கப்பலை விழுங்கும் ராட்சச கடற்பாம்புகளோ கிடையாது. சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களுக்கு இங்கே இடமில்லை. இவை அனைத்தும் முற்றிலும் இயற்கையான மாறிகளால் ஏற்படுபவை. அந்த இயற்கை காரணிகளைத்தான் நாம் இப்போது ஒவ்வொன்றாக டீகோட் செய்ய போகிறோம். அடுத்து பகுதி 2, தீவிர வானிலை மற்றும் நீரோட்டங்கள். இந்த பெர்முடா முக்கோண பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், அங்குள்ள வானிலை எவ்வளவு நிலையற்றதாக இருக்கிறது என்பதுதான். யோசித்து பாருங்கள், எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் திடீரென உருவாகும் புயல்கள், பயங்கரமான சுழல்காற்றுகள், பெரிய சூறாவளிகள், இவையெல்லாம் அங்கு ரொம்பவே சாதாரணம். இந்த மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் அல்லது விமானமாக இருந்தாலும் அதை மிக எளிதாக சின்னாபின்னமாக்கிவிடும் ஆற்றல் கொண்டவை. வானிலை மட்டுமா, நீரோட்டத்தின் பங்கும் இதில் மிகப்பெரியது. கல்ஃப் ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படும் மிக வேகமான அதிபயங்கர சக்தி வாய்ந்த ஒரு கடல் நீரோட்டம் இந்த பகுதியில்தான் ஓடுகிறது. இது ஏன் இவ்வளோ முக்கியமானது தெரியுமா? ஒருவேளை மோசமான வானிலையால் அங்கு ஏதேனும் விபத்து நடந்தால் அந்த விபத்தின் இடிபாடுகளை இந்த நீரோட்டம் தன் அதீத வேகத்தால் உடனடியாக அடித்துச் சென்று விடுகிறது. அதனால் ஆய்வாளர்கள் சம்பவமிடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே விபத்து நடந்ததற்கான எந்த ஒரு தடையும் அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. எந்த தடையும் இல்லை என்றதும் அது ஏதோ பெரிய மர்மம் என்று பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்போது பகுதி 3க்கு செல்வோம், மீத்தேன் மற்றும் காந்த மாறுபாடுகள். இந்த இடத்தில் நாம் 2 முக்கிய மாறிகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒன்று மனித தவறுகள், அதாவது நடுக்கடலில் மாலுமிகள் செய்யும் சாதாரண தவறுகள். மற்றொன்று காந்த மாறுபாடுகள். பெர்முடா முக்கோண பகுதியில் சில குறிப்பிடத்தகுந்த காந்த மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. இவை கப்பல் மற்றும் விமானங்களில் உள்ள திசைகாட்டிகளின் செயல்பாட்டை கடுமையாக பாதித்து திசையை தவறாக காட்டுகின்றன. கருவி காட்டும் தவறான திசை, அதோடு மாலுமியின் குழப்பம், இவை இரண்டும் சேரும்போது விபத்துக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரித்து விடுகின்றன. இது ரொம்பவே லாஜிக்கலான ஒரு விஷயம் தானே. இதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம். கடலுக்கு அடியிலும் ஒரு சுவாரஸ்யமான விஞ்ஞான நிகழ்வு நடக்கிறது. முதலில் நீருக்கடியில் சில புவியியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதனால் கடல் தளத்தில் சிக்கியிருக்கும் மீத்தேன் வாயு மிக விரைவாகவும் அதிக அளவிலும் மேற்பரப்பை நோக்கி வெளியேறுகிறது. இப்படி திடீரென வாயு வெளியேறும்போது அங்குள்ள நீரின் அடர்த்தி சட்டென்று குறைந்து விடுகிறது. அடர்த்தி குறைந்தால் என்னாகும்? கடல் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும் கப்பல்கள் உடனடியாக தங்கள் மிதப்புத் தன்மையை இழந்து நேராக கடலுக்குள் மூழ்குகின்றன. இது எந்த ஒரு அமானுஷ்யமும் இல்லை, 100% தூய அறிவியல். பகுதி 4, புள்ளி விவர உண்மை. விஞ்ஞானிகளாகிய நாம் வெறும் தியரிகளை மட்டும் நம்பக்கூடாது, இல்லையா? நமக்கு உறுதியான தரவுகள் தேவை. அமெரிக்க கடலோர காவல் படை மற்றும் NOAA போன்ற உலகின் மிக உயர்ந்த கடல்சார் அமைப்புகளின் தரவுகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? உலகின் பிற முக்கிய கடல் வழித்தடங்களை விட இங்கு விபத்து விகிதங்கள் எந்த வகையிலும் அதிகமாக இல்லை என்று அவர்கள் ஆணித்தரமாக கூறுகிறார்கள். இந்த அதிகாரப்பூர்வ தரவு பெர்முடா முக்கோணம் பற்றிய எல்லா கட்டுக்கதைகளுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறது.
இந்த தரவுகளை ஒப்பிட்டு பார்த்தால் உண்மை இன்னும் தெளிவாக புரியும். பெர்முடா முக்கோணத்தில் நடைபெறும் விபத்துகளின் எண்ணிக்கையையும் உலகின் பிற பிஸியான கப்பல் வழித்தடங்களில் நடைபெறும் விபத்துகளின் எண்ணிக்கையையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுமே கிட்டத்தட்ட சரிசமமாகத்தான் இருக்கின்றன. அதாவது இந்த பகுதி உலகின் மற்ற கடற்பகுதிகளை விட பெரிய ஆபத்தான பகுதியெல்லாம் கிடையாது. விபத்துகள் உலகமெங்கும் நடக்கும் அதே சதவீதத்தில்தான் இங்கும் நடக்கின்றன. டேட்டா போய் சொல்லாது, இல்லையா? கடைசி பகுதி, பகுதி 5, கட்டுக்கதை ஏன் தொடர்கிறது? நமது களப்பணியின் இறுதி முடிவுகளை இங்கே நாம் உறுதியாக பதிவு செய்யலாம். இது ஒரு தீர்க்கப்பட்ட வழக்கு. பெர்முடா முக்கோணத்தில் நடப்பவை அனைத்தும் கடுமையான வானிலை, வேகமான கல்ஃப் ஸ்ட்ரீம் நீரோட்டம், காந்த மாறுபாடுகள், மீத்தேன் வாயு வெளியேற்றம் மற்றும் மனித தவறுகள் போன்ற இயற்கையான மாறிகளால் முழுமையாக விளக்கப்படக்கூடியவை. எனவே பெர்முடா முக்கோணம் என்பது உண்மையில் ஒரு மர்மமே அல்ல. அது அறிவியல் ரீதியாக 100% விளக்கக்கூடிய ஒரு சாதாரண கடல் பகுதி மட்டும்தான். இந்த வழக்கு கோப்பை மூடுவதற்கு முன் இளம் விஞ்ஞானிகளான உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நம்மிடம் இவ்வளவு தெளிவான நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன. ஆனாலும் நமது மனித மனம் ஏன் எப்போதுமே இந்த எளிமையான உண்மைகளை விட்டுவிட்டு அமானுஷ்ய மற்றும் பரபரப்பான கட்டுக்கதைகளையே அதிகம் தேடிப் போகிறது? அறிவியல் உண்மைகளை விட மர்மங்கள் ஏன் நமக்கு இவ்வளவு சுவாரஸ்யமாக தெரிகின்றன? இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள். நமது அடுத்த ஆய்வில் சந்திப்போம். அதுவரை உண்மையான தரவுகளை நம்புங்கள், கட்டுக்கதைகளை அல்ல.